Hello guys, Gowtham here. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே என்ன கேட்டிருந்தாங்க, ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பருக்கான இன்டர்ன்ஷிப் இருந்தால் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக தான். ஓகே, இப்போ வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இன்டர்ன்ஷிப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அதாவது அந்த ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் என்ன, ஸோ அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆம்னிஃபை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு கம்பெனி தான் வந்து இந்த ஜாப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த கம்பெனி வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாத்தையும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனல் உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்க பீப்புள்ஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு அவங்களுக்கு ரொம்பவே நம்ம வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். கைஸ், நான் சொன்ன மாதிரி ஃபுல் ஸ்டாக் இன்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ரோலுக்கு தான் வந்து இப்போ அப்ளை பண்ண போகிறோம். ஆக்சுவலி இது எந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இது பார்த்தீங்கன்னா ஆம்னிஃபை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு கம்பெனி. ஆக்சுவலி இந்த கம்பெனிலே பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட் ரோலுக்கான ஜாப் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்போம். அதாவது 2 days பிஃபோரில் பார்த்துருப்போம். ஸோ அதுக்கேற்ற ரிலவெண்ட்டான ஜாப் தான் இது வந்து ஆனால் வேறு ரோல். என்ன ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற இன்டர்ன் ரோல் தான் இது. ஆக்சுவலி இந்த கம்பெனி எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் லொக்கேட் ஆயிருக்கு. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்டர்ன்ஷிப் தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து எந்த மந்த்து, ஸோ எவ்வளோ ஸ்டைஃபன் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆக்சுவலி இவங்க எவ்வளோ ஸ்டைஃபன் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 15,000 per month வந்து ஸ்டைஃபன் நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து, அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்கில் செட்ஸை பொறுத்து அவங்க வந்து எவ்வளோ சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஜாபோட நேச்சுரல் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆஃபீஸில் தான் போயிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வெப்சைட்டில் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க கிளியர் கட்டாக. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 to 6 month வந்து இந்த ஜாபோட டியூரேஷன்ஸ் இருக்கும். அதாவது இந்த இன்டர்ன்ஷிப்போட டியூரேஷன்ஸ் வந்து 3 to 6 month இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி உங்கள் கம்பெனி பற்றி கொஞ்சம் சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்களோட கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு குளோபல் SaaS ஸ்டார்ட் அப் கம்பெனி. SaaS அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சர்வீஸ் பண்ணுவாங்கன்னா மைக்ரோ சர்வீசஸ், டெவோப்ஸ், அதுக்கப்புறம் வந்து அஜைல் மெத்தடாலஜி, அஜைல் டெக்னாலஜி, அந்த டெக்னாலஜி வச்சு உங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதாவது இவங்க பார்த்தீங்கன்னா எந்த டொமைனுக்கு எந்த ஃபீல்டுக்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸு, ஒரு ஃபிட்னஸ்ஸு, ஒரு ரீக்ரியேஷன், ஒரு இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு இதுக்கெல்லாம் வந்து சிஆர்எம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இவங்க கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு 2016 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. அதாவது 2016 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. அக்ராஸ் இவங்களுக்கு வந்து ஒரு 50+ கண்ட்ரீஸில் வந்து கிளைண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட மேஜர் இன்வெஸ்டர்ஸ் வந்து எந்தெந்த கண்ட்ரீஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் யூஎஸ்ஏல இருக்காங்க. ஆக்சுவலி இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஒரு வேளை நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கம்பெனியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருப்பாங்க. அதாவது இந்த கம்பெனி பற்றி நீங்கள் இதுக்கு முன்னாடி இன்டர்வியூ வரதுக்கு முன்னாடி ரிசர்ச் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களை செக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே பேசிக்கான டீட்டெயில்ஸ், அதாவது ஸோ பேசிக்கான அவங்க கொடுத்துருக்க ப்ரொவைடிங் டீட்டெயில்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சம் பேராகிராஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேராகிராஃபில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா we are seeking a motivated and talented full stack web development intern to join our team அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க வந்து பீப்புள் வந்து ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கணும், அதாவது அவங்க வந்து கொஞ்சம் ஹைலைட்டடாக இருக்கணும், அவங்க ஹைலைட்டடாக தெரியணும், அது சம் டேலண்ட் இருக்கணும், அவங்கக்கிட்ட சம் தனி யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பீப்புள் தான் வந்து ஃபுல் ஸ்டாக் இன்டர்னுக்கு வந்து அவங்க டீமில் வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தி சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட் வில் ஒர்க் க்ளோஸ்லி வித் அவர் டெவலப்மெண்ட் டீம் அசிஸ்ட் டு கிரியேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் அவர் வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட டீமுக்கு அப்புறம் ஹையர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம் டாஸ்க்லாம் கொடுப்பாங்க. அதாவது அவங்க டெவலப்மெண்ட் டீமில் இருந்து அதை வந்து நீங்கள் கிரியேஷனாக எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறீங்க, அதாவது அவங்க வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் எப்படி டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அவங்க வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ் அ ஃபுல் ஸ்டாக் இன்டர்ன் யூ வில் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஒர்க்கிங் ஆஃப் போத் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்டில் வந்து என்ன கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 டொமைன்லையுமே கொடுப்பாங்க. அதாவது ஃப்ரண்ட் எண்ட்லையும் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் பேக் எண்ட்லையும் கொடுப்பாங்க. ஸோ அந்த 2 டொமைன்லையுமே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆஸ் வெல் ஆஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு த டெவலப்மெண்ட் நியூ ஃபியூச்சர்ஸ், ஃபிக்ஸிங் பக்ஸ் அண்ட் இம்ப்ரூவிங் த ஓவரால் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து எதில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஃபீச்சர்ஸை வந்து பில்ட் பண்ணுற இதில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சம் கிளைண்ட் வந்து பக்ஸை சொல்லுவாங்க. ஸோ அந்த பக்ஸை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் UIUX வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓவராலாகவே அவங்களோட ப்ராடக்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் தான் வந்து டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒர்க் க்ளோஸ்லி வித் அவர் டெவலப்மெண்ட் டீம் டு மெயின்டைன் அண்ட் என்ஹான்ஸ் அவர் வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க டெவலப்மெண்ட் டீம்லேருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன செகண்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, அசிஸ்ட் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ ஃபியூச்சர்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது முன்ன சொன்ன மாதிரி அவங்களோட யூஐ ஒர்க்ஸை வந்து நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொலாபரேட் வித் டிசைனர்ஸ் அண்ட் த அதர் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் டு என்ஷோர் த பெஸ்ட் பாசிபிள் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது நீங்கள் வந்து டிசைனர்ஸ் கூட கொலாபரேட் பண்ணி, அந்த யூஐ ஒர்க்ஸ் டிசைனர்ஸோட நீங்கள் கொலாபரேட் பண்ணி அவங்கக்கிட்ட கேட்டுட்டு, சம் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் கிட்டையும் உங்களோட ஐடியாவை கொடுத்து கேட்டுட்டு, அவங்களோட ஐடியாவையும் நீங்கள் கேட்டுட்டு, அதில் எது என்ஷூர் பெஸ்ட் பாசிபிளாக இருக்கும், ஸோ அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து டெவலப் பண்ணுற மாதிரி அண்ட் டிப்ளாய் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரைட் க்ளீன் அண்ட் எஃபிஷியன்ட் அண்ட் வெல் டாக்குமெண்டட் கோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் எழுதுகிற கோடில் வந்து ப்ராப்பர் வெல் டாக்குமெண்டடாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ஜாபை விட்டுட்டு போனாலும் பின்னாடி வர டெவலப்பர் வந்து அதை கிளியர் கட்டாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு வெல் டாக்குமெண்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பார்ட்டிசிபேட் இன் கோட் ரிவ்யூஸ் அண்ட் மெயின்டைன் கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து கோட் ரிவ்யூஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கோடிங்கோட ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிஸ்லேயே உங்களுக்கு வந்து ட்ரைன் பண்ணுவாங்க. ஸோ சிக்ஸ்த் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒர்க் ஆன் போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டெவலப்மெண்ட் டாஸ்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்லேயே 2 டொமைன் இருக்குது. அது என்னென்ன டொமைன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் அண்ட் இருக்குது, பேக் அண்ட் இருக்குது. அந்த 2 டொமைன்லையுமே நீங்கள் வந்து அந்த டாஸ்க்கு பண்ணுற மாதிரி இருக்கும், அவங்க கொடுக்குற டாஸ்க்கை. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் அண்ட் டீபக் கோடு டு என்ஷோர் தட் அப்ளிகேஷன்ஸ் ஆர் ஃப்ரீ ஆஃப் எரர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுக்குற டீபக்கை வந்து நீங்கள் வந்து கோட் பண்ணணும். அதாவது அவங்க கொடுக்குற எரர்ஸை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு எரருமே இல்லாமல் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனல் பாயிண்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டே அப் டு டேட் வித் த லேட்டஸ்ட் ட்ரெண்ட் அண்ட் டெக்னாலஜிஸ் இன் வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து உங்களோட ஸ்கில்லை வந்து அப்டேட்டடாக வச்சுக்கணும், அப்ஸ்கில் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப் டு டேட் வரைக்கும் உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ் அண்ட் லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் வெப் டெவலப்மெண்ட் டொமைனில் என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ரெக்ரூட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீல்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரண்ட்லி பர்சூயிங் ஏ டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்ட் ஆர் ரிலேட்டட் ஃபீல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டையும் படிக்கலாம், அதர்வைஸ் அந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலவெண்ட்டான ஃபீல்டை வந்து அந்த ரிலேட்டட் பண்ணுற ஃபீல்டில் வந்து நீங்கள் எந்த ஃபீல்ட்னாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதர்வைஸ் நீங்கள் இன்ஜினியரிங்காகவும் இருக்கலாம், இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாகவும் இருக்கலாம், இல்லை எந்த டிப்ளமாவாகவும் இருக்கலாம். அதாவது கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான ஃபீல்டை வந்து நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாலேஜ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சச் ஆஸ் HTML, CSS, JavaScript, Python, Java, PHP அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கே சம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்க, அதில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பார்த்தீங்கன்னா, HTML சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் CSS சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் JavaScript சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் Python சொல்லியிருக்காங்க, ஸோ அதுக்கப்புறம் Java சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் PHP அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் உங்களுக்கு சம் பேசிக்ஸ் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபெமிலியாரிட்டி வித் ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் சச் அஸ் ரியாக்ட், ஆங்குலர் ஆர் வியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டில் சம் ஃப்ரேம் ஒர்க்ஸில் வந்து உங்களுக்கு சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அதாவது சம் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன ஃப்ரேம் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரியாக்ட், ஆங்குலர் JS, அதுக்கப்புறம் வியூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 ஃப்ரேம் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஃப்ரேம் ஒர்க்ஸ்லேயும் உங்களுக்கு சம் பேசிக்ஸ் நாலேஜ் இருந்தால் கூட போதும். அப்படி இல்லைனா கூட நீங்கள் யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டு சம் சின்ன ஒரு ப்ராஜெக்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷனை மூவ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டேட்டாபேஸ் சிஸ்டம் சச் அஸ் MySQL, PostgreSQL ஆர் MongoDB அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு இப்போ வெப்சைட் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப் பண்ணுறீங்க, இப்போ பேக் எண்டுக்கு பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸில் உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டேட்டாபேஸில் MySQL அண்ட் PostgreSQL அது MongoDBயில் சம் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் வித் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் சச் அஸ் கிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து கிட்அப்னா என்னன்னு தெரியும். ஸோ அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராமராக இருக்கீங்க, ஒரு டெவலப்பராக இருக்கீங்க. ஸோ அந்த டெவலப்பர் வந்து ஒரு ப்ரோக்ராமை டெவலப் பண்ணிவிட்டு அவங்க வந்து அது வந்து கிட்அப்பில் வந்து ரெபாசிட்டரியில் டிப்ளை பண்ணுவாங்க. அதை தான் வந்து ஒரு வேர்ஹவுஸ் மாதிரி அதில் தான் வந்து எல்லா ப்ரோக்ராமிங்ஸையும் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ அது கிட் அப்படி என்னன்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸே நம்ம இதுக்கு மேலே பார்ப்போம். ஆக்சுவலி இந்த கிட் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல இருக்குது. ஸோ அது என்ன ஏதுன்னு நீங்கள் பார்த்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் கிட்டப்பில் உங்களோட ப்ரொஃபைலை மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சம் கிட்டப்பை பற்றி நாலேஜ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனை மூவ் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் அண்ட் அட்டென்ஷன் டு டீட்டெயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு ப்ராப்ளத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ராப்ளத்துக்கான பெஸ்ட் சொல்யூஷன், அந்த ப்ராப்ளத்துக்கான சால்விங் வந்து உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க
கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குட் கம்யூனிகேஷன் அண்ட் டீம் ஒர்க் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குட் கம்யூனிகேஷன், ஒரு வேல்யூவான ஒரு குட் கம்யூனிகேஷன் இருக்கணும். அதுக்கப்புறம் டீம் ஒர்க் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு சம் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எபிலிட்டி டு ஒர்க் இண்டிபெண்டன்ட்லி அண்ட் மேனேஜ் மல்டிபிள் ப்ராஜெக்ட் சைமல்டேனியஸ்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு தனியாக ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாலும் ஒரு டாஸ்க்கு கொடுத்தாலும் அதை வந்து நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சம் மேனேஜ் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒரே அட்டன் டைமில் சம் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸையும் நீங்கள் வந்து சைமல்டேனியஸ்லி முடிப்பீங்களா, கரெக்டாக முடிப்பீங்களா அந்த டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேஷன் ஃபார் லேர்னிங் நியூ டெக்னாலஜிஸ் அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு ஜாபில் போய் உட்காந்துட்டீங்க. ஸோ அந்த ஜாபில் வந்து அதில் இருக்க டெக்னாலஜிஸ் மட்டுமே வச்சு உங்கள் கெரியரே ஓட்டிட முடியாது. அப்டேட்டடாக அப்ஸ்கில்ஸாக வந்து உங்களோட கெரியரை வந்து ஸ்கில் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு லேர்னிங் ஃப்ரம் நியூ டெக்னாலஜிஸ் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. புது புது டெக்னாலஜிஸ் நீங்கள் கற்றுக்கிட்டே இருக்கணும். அதாவது புது புது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நீங்கள் லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சம் பேசிக் ஸ்கில் ரெக்கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கில் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா HTML, CSS, JavaScript, Python, Java, PHP, ஹூப்ஸ் கான்செப்ட் அண்ட் ரியாக்ட் அண்ட் ஆங்குலர் அண்ட் வியூ, MySQL, PostgreSQL அண்ட் MongoDB அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் அவுட்டு பெருசாக லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் மாஸ்டராக இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. சம் பேசிக்ஸ் நாலேஜ் தெரிஞ்சிருந்தாலே போதும். அதாவது ஒரு வெப்சைட் எப்படி ரெடி பண்ணணும், அந்த வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும். அந்த அளவுக்கு நாலேஜ் இருந்தாலே போதும் உங்களுக்கு. ஆக்சுவலி இப்போ ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தோம், அதுக்கப்புறம் அவங்க கேட்டிருக்க ரெக்ரூட்மெண்ட்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் நமக்கு ஸ்கில் என்னென்ன ஸ்கில் வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி ஜாப் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸோ கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களே ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபார்ம்ஸில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சம் பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க எல்லா ஃபார்மே வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஃபார்ம் தான். ஸோ அதனால் எந்த ஒரு ஃபார்மே வந்து நீங்கள் லீவ் இட் பண்ணிடாதீங்க, ஆப்ஷனெல்லாம் விட்டுறாதீங்க. ஸோ எல்லா ஃபார்ம்ஸுமே வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். ஆக்சுவலி இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட் நேமில் உங்களோட நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் நேமில் வித் இனிஷியல் ஆர் அதர்வைஸ் ஃபாதர் நேமை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. ஸோ இமெயில் ஐடி தான் வந்து மெயின். ஸோ இமெயில் ஐடி வந்து வேலிடான இமெயில் அட்ரஸை கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட காண்டாக்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட மொபைல் நம்பர். ஸோ வேலிடான ஒரு 10 நம்பர்ஸ் மொபைல், வேலிடான ஏதாவது ஒரு 10 நம்பர்ஸ் இல்லை, வேலிடான உங்களோட 10 நம்பர்ஸ், உங்களோட மொபைல் நம்பர் 10 நம்பர்ஸை வந்து நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லொகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ லொகேஷனில் இவங்களே வந்து வாட்டர் மார்க்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த ஆப்ஷனில் எது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இங்கே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் சிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்களோ ஸோ அந்த சிட்டியில் இருக்க ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணுற ட்ராக் அண்ட் ட்ராப்லாம் கிடையாது. இதில் நீங்கள் மேனுவலாக என்ட்ரு பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதனால லொகேஷனில் ஸோ சிட்டியில் வந்து நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்களோ ஸோ அந்த சிட்டியை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டேட் வந்து நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ ஸோ அந்த ஸ்டேட்டை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஐ மீன் தமிழ்நாடாக தான் இருக்கும் பேசிக்காக. ஸோ அதனால் தமிழ்நாடு வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது நம்ம வந்து இந்தியன் பீப்புள்ஸ் தான். ஸோ அதனால தான் வந்து நான் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணேன். ஸோ அதர் கண்ட்ரீஸ்னால் நீங்கள் அதர் கண்ட்ரீஸும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜிப்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் அட்ரஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு 5 or 6 டிஜிட் நம்பர் இருக்கும், பின்கோடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த பின்கோடை நீங்கள் வந்து வேலிடான பின்கோடை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஏரியா உங்கள் வீட்டு அட்ரஸ் இருக்க பின்கோடு வந்து கூகுளில் சர்ச் பண்ணி, அதாவது உங்களோட ஆதார் கார்டோ ரேஷன் கார்டோ சம்திங் லைக்ல இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து ஜிப் கோட் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மில் ஸோ அந்த ஃபீல்டில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி பிஜியாக இருந்தால் பிஜி, இல்லை யூஜியாக இருந்தால் யூஜி. ஸோ நீங்கள் எந்த டிகிரி முடிச்சிருக்கீங்களோ எம்சிஏவாக இருந்தால் எம்சிஏ, பிசிஏவாக இருந்தால் பிசிஏ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கூல்னா நம்ம படித்த 10th or 12th கிடையாது. இது வந்து ஸ்கூலில் தான் வந்து காலேஜஸ் தான் வந்து ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்த காலேஜஸில் படிச்சிங்களோ இல்லை எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்களோ ஸோ அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரம்லேருந்து டூ, அதாவது நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணி எப்போ இதில் கிராஜுவேஷன் ஆனீங்களோ அது வரைக்கும் கேட்டிருக்காங்க. நீங்கள் எப்போ வந்து ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸ் போனீங்களோ ஸோ அப்புறம் எப்போ லாஸ்ட்டாக கிளாஸ் போனீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு டிகிரி முடிச்சவங்களுக்கு இது ஓகே. அதர்வைஸ் வேறு இன்னொரு டிகிரி, அதாவது டபுள் டிகிரி பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆட் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஸோ கீழே இருக்க ஃபார்ம்ஸை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உங்களோட ரெஸ்யூமை பார்த்தீங்கன்னா இதில் சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஏதாவது இன்டர்ன்ஷிப் பண்ணியிருந்தாலோ ஸோ அந்த இன்டர்ன்ஷிப் வந்து இதில் மென்ஷன் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஒரு வேல்யூ ஆடடாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட் ஃபார்மே கேட்கல. அதனால் இது ஆப்ஷனில் விட்டுருந்தாலும் விட்டுறலாம், அப்படி இல்லைனாலும் இதில் நீங்கள் ஏதாவது இன்டர்ன்ஷிப் பண்ணியிருந்தீங்க, இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருந்தீங்க இந்த டொமைனில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இதை வந்து நீங்கள் என்ட்ரு
பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இது என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே கம்பெனி நேம் கேட்டிருந்தாங்க. நீங்கள் என்ன ரோலில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ரோல் எந்த ரோலுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர் இன்டர்ன்ஷிப் அப்படின்னு ரோலுக்கு தான் அப்ளை பண்ணுறோம். ஸோ அது நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த ரோலில் வந்து அப்ளை பண்ணீங்களோ, எந்த ரோலில் ஒர்க் பண்ணீங்களோ, ஸோ அந்த ரோலை நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்களோ அந்த கம்பெனி இதில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த மந்த்லேருந்து எந்த இயர் வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணீங்களோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு தடவை உங்களோட அப்ளிகேஷனை ஒரு ப்ரிவ்யூ பார்த்துக்கோங்க. ப்ரிவ்யூ பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்ளிகேஷன் இங்கே ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கைஸ், நீங்கள் சப்மிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டேட்டாபேஸ் வந்து அவங்களோட டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆயிரும். ஸோ ஆக்சுவலி உங்களோட டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்டோர் ஆகாது. அதாவது எப்படி அவங்களுக்கு ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ராக்கிங் சிஸ்டம் மூலிமா தான் உங்களுக்கு ஸ்டோர் ஆகுது. ஸோ அதாவது நீங்கள் அதுக்கு ஆப்டான ஒரு கேண்டிடேட்ஸாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். இல்லைனா வந்து உங்களோட ப்ரொஃபைல் அவங்களுக்கு போகவே போகாது, கண்டிப்பாக போகாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது உங்களோட ரெஸ்யூம்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன்ஸ் வந்து மூவ் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தோம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம். ஆக்சுவலி இந்த ஜாபோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்க பீப்புள்ஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதாவது உங்கள் கிளாஸ் குரூப்புக்கோ இல்லை ஃப்ரெஷர்ஸாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்பவே வேல்யூவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் வந்து ஏன் இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிற கான்டென்ட் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு அவங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ் ரொம்பவே எதிர்பார்க்குறாங்க கம்பெனிஸில். ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு இன்டர்ன் பண்ணிட்டு போனாங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே அவங்களுக்கு அந்த ஜாபை கிராக் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். அதுவும் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் இருந்தால் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டாங்க. ஸோ அவங்களுக்காக தான் வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது கான்டென்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வீடியோ நான் மேக் பண்ணி உங்களுக்கு கான்டென்ட்டாக நான் கொடுக்குறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.